ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வின்னர் சாய்ஸ் ஐஏஎஸ் அகாடமி. இன்னைக்கு நம்ம கிளாஸ்ல பண்டைய தமிழகமும் அகழ்வாய்விடங்களும் பார்க்க போறோம். இது பார்ட் 2. ஆல்ரெடி பார்ட் 1ல அகழ்வாய்விடங்கள் பார்த்திருக்கோம். இது பார்ட் 2. ஃபர்ஸ்ட் மாங்குடி. இது திருநெல்வேலி மாவட்டத்தில் அமைந்துள்ளது. மதுரை காஞ்சியின் ஆசிரியரான மாங்குடி மருதனார் இந்த ஊரில் பிறந்ததாக குறிப்பிடப்படுகிறது. மேலும் ரோமானிய பானை ஓடுகள் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. இங்கு 2002ஆம் ஆண்டு அகழாய்வு மேற்கொள்ளப்பட்டது. நுண்கற்காலம் மற்றும் வரலாற்று காலத்தை சேர்ந்த சான்றுகள் வெளிப்படுத்தப்பட்டன. குருமங்கள அதன் யானை போ என்னும் தமிழ் பிராமி பொறிக்கப்பட்ட சிவப்பு வண்ண பானை ஓடு ஒன்றும் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. அடுத்தது பேரூர். இது கோயம்புத்தூர் மாவட்டத்தில் அமைந்துள்ளது. 2002ஆம் ஆண்டு அகழாய்வு நடத்தப்பட்டது. சுடுமண் முத்திரை ஒன்றில் வில் அம்பும் அவற்றின் இருபுறமும் விளக்குகளும் மேற்பகுதியில் பிறை நிலவின் உருவமும் பொறிக்கப்பட்ட முத்திரை கண்டெடுக்கப்பட்டுள்ளது. இது சேர மன்னனின் அரச முத்திரை ஆகும். மேலும் சங்கு வளையல் துண்டு வண்ண மணிகளும் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. அடுத்தது தரங்கன்பாடி. இது நாகப்பட்டினம் மாவட்டத்தில் அமைந்துள்ளது. இங்கு அமைந்துள்ள டேனிஷ் கோட்டையினை 2008ஆம் ஆண்டு டேனிஷ் அரசானது தமிழ்நாடு அரசு தொல்லியல் துறை மற்றும் மத்திய தொல்லியல் துறையுடன் இணைந்து அகழாய்வு செய்ய தொடங்கியது. கோட்டையின் முன்பகுதியில் 5 குழிகள் அமைக்கப்பட்டு இந்த ஆய்வு தொடங்கப்பட்டது. அகழியின் வெளிப்பக்கம் பெரிய மதில் சுவர் மற்றும் கடந்து செல்வதற்கு 3 செங்கல் மேடைகள், நுழைவு வாயிலை ஒட்டி நடைபாதை, அகழியில் உள்ள கல் மேடைகளை இணைப்பதற்கு மூடி திறக்கும் வகையில் மரப்பாலமும் இருந்தது இந்த அகழாய்வில் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. ராஜாக்கள் மங்கலம், திருநெல்வேலி மாவட்டம். 2009-10ஆம் ஆண்டு அகழாய்வு நடைபெற்றது. முற்கால பாண்டியரின் கட்டுமான கோயிலின் தடயங்கள் இவ்வகழ்வாயில் வெளிப்படுத்தப்பட்டுள்ளது. கருங்கல்லால் ஆன கோயில், செங்கல் மற்றும் சுண்ணாம்பால் அமைந்த கட்டுமானம், கருங்கல் சிலை, சுதை சிற்பம் போன்றவை கண்டெடுக்கப்பட்டு மதுரை திருமலை நாயக்கர் மகாலில் அரண்மனையில் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது. தலைச்சங்காடு, நாகப்பட்டினம் மாவட்டம். இது பண்டைய கால பூம்புகாரின் ஒரு பகுதியாக விளங்கியுள்ளது. பூம்புகார் தற்போது எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது? கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. தொல்லியல் துறை 2010ஆம் ஆண்டு இங்கு அகழாய்வை நடத்தியது. இரும்பு காலம் முதல் இடைக்காலம் வரையிலான சான்றுகள் இவ்வகழ்வாய்வில் வெளிப்படுத்தப்பட்டுள்ளன. சில்லுகள், சுடுமண் விளக்கு, செங்கற்கள், கிண்டிகள், கூரை ஓடுகள், அலங்காரம் செய்யப்பட்ட பானை ஓடுகள், சுடுமண் உரை கிணறு போன்றவை கண்டெடுக்கப்பட்டுள்ளன. பராந்தக சோழன் காலத்தில் உள்ள கோயில் ஒன்றும் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. சுதை சிற்பம், கல்வெட்டுகள் ஆகியவை அமைந்திருந்த இடத்தில் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. அடுத்தது ஆலம்பரை. இது காஞ்சிபுரம் மாவட்டத்தில் அமைந்துள்ளது. இது பழங்காலத்தில் துறைமுக பட்டினமாக விளங்கிய மரக்காணம் ஊருக்கு அருகில் அமைந்துள்ளது. துறைமுக பட்டினமாக விளங்கிய இடம் மரக்காணம். செம்பு பொருட்கள், இரும்பு, கண்ணாடியால் ஆன பொருட்கள், பீரங்கி குண்டுகள், சுடுமண் விளக்குகள், புகைப்பான், நாணயங்கள் போன்றவை கண்டெடுக்கப்பட்டுள்ளன. மேலும் 17-18ஆம் நூற்றாண்டில் நடைபெற்ற வணிகம் குறித்த தடயங்களும் இங்கு வெளிப்படுத்தப்படுகிறது. நெக்ஸ்ட் ஸ்ரீரங்கம், திருச்சி. ஸ்ரீரங்கம் அரங்கநாதர் கோயில் வளாகத்தில் 2013-14, 14-15 ஆகிய 2 ஆண்டுகளில் அகழாய்வு நடைபெற்றது. இங்கு 108 வைணவ திருத்தலங்களில் ஒன்றாக இந்த கோயில் அமைந்துள்ளது. சோழர், பாண்டிய, விஜயநகரர், நாயக்கர் கால பல்வேறு கால கட்டடங்களில் கட்டுமான பணிகள் இங்கு நடைபெற்றுள்ளது. யானை சிற்பத்தின் பின்புறம் மனித உருவம் உண்டு அங்குசம் போன்ற ஆயுதத்தினை கையில் பிடித்து நின்ற நிலையில் உள்ள சிற்பம் அமைந்துள்ளது. யானையை அடக்கும் நிலையில் உள்ள இக்காட்சி அமைந்துள்ளது. நெக்ஸ்ட் ஆதிச்சநல்லூர், தூத்துக்குடி மாவட்டம். இங்கு முதுமக்கள் தாளிகள், பல வகைப்பட்ட மட்பாண்டங்கள், அதாவது கருப்பு, சிவப்பு போன்ற நிறங்களிலான மட்பாண்டங்கள், குத்துவாள், கத்தி, ஈட்டி, அம்பு போன்ற இரும்பாலான பொருட்கள், கல்மணிகள், தங்க ஆபரணங்கள், வீட்டு விலங்குகள், காட்டு விலங்குகளான புலி, யானை போன்றவற்றின் வெண்கல உருவங்கள், மட்பாண்டங்கள் செய்தல், கல் மற்றும் மரங்களை பயன்படுத்தி பொருட்கள் செய்த போன்ற திறன்களையும் இங்குள்ள மக்கள் பெற்றிருந்தது அகழ்வாய்வில் வெளிப்படுத்தப்பட்டுள்ளது. நெக்ஸ்ட் கீழடி. சிவகங்கை மாவட்டத்தில் அமைந்துள்ளது. செங்கற்களால் கட்டப்பட்ட கட்டிடங்கள், நன்கு அமைக்கப்பட்ட வடிகால் அமைப்பு,
தமிழ் பிராமி எழுத்து பொறிக்கப்பட்ட மட்பாண்டம், கண்ணாடியிலான மணிகள், செம்மணிகள், வெண்கல படிகம், முத்துக்கள், தங்க ஆபரணங்கள், இரும்பு பொருட்கள், சங்கு வளையல்கள், தந்தத்தால் செய்யப்பட்ட பகடை போன்றவை தோண்டி எடுக்கப்பட்டுள்ளன. ரோம் நாட்டை சேர்ந்த பழங்கால தொல்பொருட்கள் கிடைத்துள்ளது. இது ரோம் நாட்டிற்கும் இந்தியாவிற்கும் இடையே நிலவிய வணிக தொடர்பை குறித்த சில சான்றுகளில் ஒன்றாகும். பையம்பள்ளி, இது வேலூர் மாவட்டத்தில் அமைந்துள்ளது. இங்கு நடத்தப்பட்ட அகழாய்வில் இரும்பினால் செய்யப்பட்ட தொல்பொருட்களோடு பெருங்கற்காலத்து கருப்பு மற்றும் சிவப்பு மட்பாண்டம், இரும்பு உருக்கப்பட்டதற்கான சான்றுகள் பையம்பள்ளி பகுதியில் கிடைத்துள்ளது. பொருந்தல், திண்டுக்கல் மாவட்டம். இங்கு புதைக்குழி பொருட்கள், கண்ணாடி மணிகள், அரிசி நிரப்பப்பட்ட மட்பாண்டங்கள், அரிதான கற்கள், சிவப்பு நிற மணிக்கற்கள், சங்கு மற்றும் கண்ணாடி வளையல்கள், இரும்பினால் ஆன கதிரறுக்கும் அரிவாள், ஈட்டி, கொழுமுனைகள். தமிழக மக்கள் நெல் விளைவித்ததற்கான சான்றுகளை இங்கு நாம் காண முடிகிறது. இங்கு கிடைத்துள்ள அரிசி நிரம்பிய பானை மக்களின் முக்கிய உணவாக அரிசி இருந்திருக்கலாம் என்பதை மெய்ப்பிக்கிறது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.